Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது SSC CGL கேட்ட ஒரு question. Ravi's salary was increased by 50%. After some time, his new salary was also increased by 50%. Find his gain percentage of salary. ரவியோட salary வந்து 50% first increase ஆகுது. அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் 50% அவனோட salary increase ஆகுது. அப்போ gain percentage எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அவன் salaryல. First நம்ம ரவியோட salary 100% எடுத்துக்கலாம். இது increase ஆகும் முன்னாடி இருந்த salary. Ravi's salary equal to 100%. First என்ன பண்ணிருக்காங்க 50% increase ஆயிருக்கு. இப்போ after salary increase அவனோட new salary என்ன இருக்கும் 150%. 50% add ஆயிருக்கு. Next அடுத்ததும் என்ன ஆகுது increase ஆகுது. அப்ப after இப்போ நமக்கு இருக்குது என்னது நியூ salary இது increase ஆகுது. நியூ salary increase equal to இப்போ அவனோட final salary ஏன்னா இதுக்கு அடுத்து எந்த இன்க்ரீஸுமே இல்லை அதனால இது final salary equal to எவ்வளோ இருக்கு 150% plus இந்த 150%ல 50% என்ன ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 50%. ஏன் இதுக்கு இதை மாதிரி எடுக்கலன்னா இதே மாதிரி இதையும் பண்ணாலும் இதே 150 தான் வரும். ஏன்னா இதில் 100 வந்திருக்கும் இல்லை 100 வந்திருக்கும் இல்லை 50 வந்திருக்கும் இல்லை கீழே வர 100 கேன்சல் ஆகி இல்லை 50 தான் வரும். அதனால 150 தான் வந்திருக்கும். அதனால தான் நம்ம இது வந்து அப்படி பண்ணலை. விச் இஸ் ஈக்குவல் டு 150% ப்ளஸ் இந்த 150% ஆஃப்னா என்னது இன்டூ 50/100. இப்போ இதுவும் கேன்சல் ஆகி இது 2 வந்திருக்கும். இதுவும் கேன்சல் பண்ணா என்னது 75 which is equal to 150% plus 75%. மொத்தம் என்னது 225%. இப்போ லாஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கெயின் percentage கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கெயின் percentage equal to கெயின் percentage எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபைனல் salary மைனஸ் ஃபர்ஸ்ட் இருந்த salary. இதில் எவ்வளோ வந்திருக்கு 225% மைனஸ் ஃபர்ஸ்ட் இருக்க salary என்னது 100% which is equal to 125%. இதுதான் ஆன்சர். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.